ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் வாரச்சந்தைங்க. காலையில் போக எனக்கு டைம் இல்லை. ஈவினிங் ஒரு 3 அல்லது 4 மணிக்கு தான் நான் கிளம்ப போகிறேன். மழையும் வேறு வர்ற மாதிரி ரொம்ப மோடமாக இருக்குது. போயிட்டு வர்ற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சாதம் நான் வச்சுருக்கேன். அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறமா தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போட்டு மசால் மாதிரி நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் கஞ்சி மிச்சம் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சாதம்லாம் இருந்தது. இதை எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும், இப்போ வெயில் காலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் வடித்த கஞ்சியை நான் சிங்கில் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் போல் இருந்ததா அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி நீராற மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தயிர் வேறு 2 பாக்கெட் இருக்குது. யாருக்கு தயிர் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக இந்த ரெசிபி தான் நான் பண்ணியிருந்தேன். அப்புறமா 1 மணியே போல் பார்த்தீங்கன்னா நான் லைனிங் துணி எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரைஸ் மில்க்கு போயிட்டு வந்திருந்தாங்க. 2 பேருமே ரோட்டில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்போ வா சைடுக்கு அதுத்தோட போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டனால நானுமே போயிட்டேன். தெரிஞ்ச கடையில் தான் வாங்கினோம். நான் போட்டிருந்த சைடுக்கு அது தோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா திருகனி வேறு லூஸ் ஆயிருச்சா, அதனால தான் கடையில் போய் மாற்றிட்டு வேறு புதுசு வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போதைக்கு 500 ரூபாய் மட்டும்தான் அந்த கடையில் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். மீதி பணம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தர்றோம்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.